என்ன நம்ம வர்க்கம்ல அப்படி தூங்குறீங்களே என்னதா எந்திரிக்கத்த முதல்ல எந்திரிக்கத்தா எழுப்பிடுங்கத்த முதல்ல என்ன தூக்கம் உங்களுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்கிறதுல என்னவா இட்ராசா காடமங்கலம் மினியாவரி மீண்டும் இந்த அம்மா பாடலை பெத்த தாயை பற்றி பாடியதற்காக மீண்டும் அன்பிற்கு பெருமை சேர்த்து தாய் உள்ளம் படைத்த என் அன்பு சகோதரர்களுக்கு எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. ஏய் அழகு அம்மா வந்திருப்பாங்க. அம்மா வந்து ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைக்கிறாங்க. அம்மாவோட நீ காவலுக்கு போகணும். காவலை சிறப்பாக நாங்கள் பார்த்துட்டு சரி அம்மா கொடுக்குற சம்பளத்தை வாங்கி என்ன குழு காசு கட்டுறேன். உன் வாயை மூடுற என் வர்க்கத்தை பற்றி எவ்வளோ அமைப்பாக உட்காந்துருக்காங்க. உன் வர்க்கம்லாம் என்ன டிங்கிரிங் பண்ண மாதிரி தூங்கிட்டு கிடக்குறாங்க. வண்டி செட்டுக்கு போகுது. செட்டுக்கு தான் போவேன். ஏய் ராமதாஸ் மாமா உங்களை நினைச்சு ஓடா தேயிரு ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். எனக்கு என்ன குறைச்சா ஆள்ல குறைச்சலாம் அழகுல குறைச்சலாம் அன்னத்துல குறைச்சலாம் கிண்ணத்துல குறைச்சலாம். உன் கிண்ணத்துல தான் ஓட்டை விழுந்துச்சு. வாயை மூடு ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் விடுங்க. யாரு என்னைய விட்டுட்டாரு? என்னைய விட்டுட்டு இன்னொருத்தன் வச்சுக்கிட்டாலும் அப்படிதான் இருக்கும். விடிகிற வரை ஜாகிற வரை இந்த பெட்டியை கிழக்கு நமக்கு ஜா வேண்டியது. ஏன்னா குளிச்சாமி காசு கொடுத்தது வேஸ்டா போச்சா? சரி மாமா என் காதலை பத்தி உங்கள்ட்ட சிறப்பா சொல்லாம இருக்கேன். இப்படிங்க நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் எங்க வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் நண்பே நீ எங்கே நான் எங்கே மீண்டும் 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 நீதான் எங்க வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் நண்பே நீ எங்கே நான் எங்கே. ஒன்று அவனுக்கு எனக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி. இந்த முதல் ராத்திரிக்கு இன்னைக்கு 4 பேர் தான் வாசிக்கணும். என்ன என்னமோ சொல்ல வர என்ன கூலிச்சாமி என்னமோ சொல்ல வர என்ன சொல்லு. முதல் ராத்திரியா 40வது முதல் ராத்திரி ஆட்டு சம்பூராசாவுக்கும் உனக்குமா அவன்கிட்ட போயிடாத. போன பாதி ராத்திரியிலேயே ஓடி வந்துருவேன். அவன்கிட்ட
கிண்டாங்கி ஒர்க்கா கிண்டாங்கன்னா என்ன பைனாத்திரி. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா முதராத்திரி சொன்னீங்களே, எத்தனை ஆளு வெள்ளத்த மாதிரி பிஞ்சு போயிரும், எத்தனை ஞாபகத்துல வச்சுக்காத. அதனால ராமதாஸ் மாமா நூத்தம்பது நீ எல்லாம் பாடுற, ஏன் பாடுற, எதுக்கு பாடுற, ஏதாவது கேட்குறீங்களா? எல்லாம் உன்னை நினைச்சிட்டேன். இந்த வர்றா சமூகராசத்தை முதல் ராத்திரி என்ன ஆம்பளையே நீ ஆளுக்கு மாற்றும் போது பொம்பளை 2 கள்ள புடிச்ச வச்சுக்கிட்டேன் குத்துது கூட இது என்னத்தா? ஆம்பளை நீ செஞ்சா மட்டும் இனிக்கும், பொம்பளை நாங்கள் செஞ்சு விட்டோம்னா குத்தம் குறை என்னன்னு கேட்குறேன். தமிழ்நாடு ஏன் கெட்டு குட்டிச்சவரா இருக்கு? சரி அப்பா வா. அப்புறம் என்ன விடு. பாவம் எங்கே வர சொல்றேன், நீ தானடி வர செஞ்சு விட்டா அப்படித்தான் இருக்கும். அப்படி சொல்லிக்கிறா இப்படி சொல்லிருக்கா பார்த்தாங்க. பிடிக்குமா? சங்கு தட்டின்னு ஒரு பாட்டு இருக்கு. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இளங்காலைய பிடிக்கலையா? வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இளங்காலைய பிடிக்கலையா? ஏ தென்றலே கொஞ்சம் நீ கேளு அந்த செய்தியை, அங்கு நீ கூறு. ஏ தென்றலே கொஞ்சம் நீ கேளு அந்த செய்தியை, அங்கு நீ கூறு. சிறுப்பும் ஒரு காட்டும் தனியாகாது, வெண்ணிலவுக்கு வானத்தை மறந்திடுமா, என் கண்ணு மணிதான் இளங்காலைய மறந்திடுமா? உன்னை விட சொந்தம் எது, அன்பை விட சொர்க்கம் எது? உன்னை விட்டு என் ஜீவன்தான் இங்கே வாழப் போகின்றது. தன்னை தொட்டு வாடும் நிலை என்றும் தனியாகாதம்மா, உன்னை என்று என் ஜீவனும் இங்கே இனி வாழாதம்மா. உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது, தன்னோடு இல்லாத எப்போது ஏது, சிறுப்பும் ஒரு காட்டும் தனியாகாது. வெண்ணிலவுதான் வானத்தை மறந்திடுமா, என் கண்ணு மணிதான் இளங்காலையும் மறந்திடுமா? இன்று மழைச்சாரல் விழ, அந்த மதில் மோகம் எழ, சொந்தம் ஒரு பொழுதை பெற, சொர்க்கம் அதை நீரில் பெற, கண்ணன் நரச்சேனை பெற, கண்ணன் மதில் பெற, கன்னிக்குயில் போனில் வர, செந்தம் நீங்கி வர, உன்னோடு இல்லாத என் வாழ்வு எப்போதும் ஏது, கண்ணோடு இல்லாத என் நேரம் எப்போதும் ஏது, சிறுபூவும் ஒரு காட்டும் தனியாகாது. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இளங்காலையை பிடிக்கலையா? தென்றலே கொஞ்சம் நீ கேளு அந்த செய்தியை, அங்கு நீ கூறு. ஏ தென்றலே கொஞ்சம் நீ கேளு அந்த செய்தியை, அங்கு நீ கூறு. சிறுபூவும் ஒரு காட்டும் தனியாகாது. வெண்ணிலவுதான் வானத்தை மறந்திடுமா, என் கண்ணு மணிதான் இளங்காலையை மறந்திடுமா? அடேங்க அப்பா, கூட்டம் அப்படியே இருக்கு ஐயா. இப்படி இருந்தா தானே கலகலன்னு இருக்கு மாப்பிள்ள. இங்க வந்தா எந்திரிக்க விடுவீங்களா? பப்புனு சூப்பரு. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, சரிங்க. கண்ணுங்க எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணுமா? காத்தல்னா காத்தல்னா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல், இடையில தள்ளுறதுலாம் அரைத்தல் குறைத்தல். நீங்க எப்படி? ஏற்கனவே எனக்கும் அன்பு மாப்பிள்ளை ராமதாஸுக்கும் நாடக அமைப்பாளர் காளிமுத்துக்கும் அன்பளிப்பு அளித்த காடமங்கலம் கண்டெடுத்த அன்பு மீன் வியாபாரி அன்பு அண்ணன் அவர்கள் 3 பேர்த்துக்கும் தலா 100 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணன் சப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள காத்தல் பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் கிச்சு தாம்பிள்ள விளையாடணும். ஏண்டா காத்தல் எதுக்கு சொல்றேன்? ஏன் சொல்றீங்க? ஆடி பிறந்தா ஆடி தள்ளுபடி, சரி. ஆமா சித்திரை பிறந்தா சித்திரை தள்ளுபடி. இப்போ உலகமே தள்ளுபடியில தான் இருக்கு. ஓஹோ, எப்படி சொல்றீங்க? மதுரை மாட்டுத்தாவடி பக்கத்துல சரவணா ஸ்டோர்னு 10 மாடி கட்டடம் திறந்திருக்கான். உள்ள நுழைய முடியல மாப்பிள்ள, ஒரே விளம்பரம் தான்.
ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம், ஒரு ஜாக்கெட் எடுத்தா ஒரு உள்பாடி இலவசம். அதே மாதிரி ஒரு ராமராஜ் சட்டை வாங்கினா ஒரு உள்பனியன் இலவசம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம், ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம், ஒரு ஓலப்பட்டி வாங்கினா ஒரு நார் பொட்டி இலவசம், 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம், 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். இந்த 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்தா அந்த வீட்டில் கொழுந்தியா இலவசமாயிரும். கொழுந்தியா இல்லாட்டும் மாமியா இலவசம். மாமியா இல்லாட்டும் மாமனார் இலவசம். மாமனார் ரயில் அடிபட்டு செத்து போயிடுறேன். சரி, வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு ராதா செல்வியை எடுத்தா கூழுச்சாமி இலவசம். என்னதுக்கு உங்களுக்கு? அவன் தான் புரோக்கரு. அது மாதிரி கட்டாளங்குளத்தில் கேட்டுறாதையே, ஒரு வள்ளி திருமணம் போட்டால் ஒரு வீரவாண்டியை கட்டவுமே நாடகம் இலவசமாக போடுங்கன்னு. எங்கேத்த கிளப்பிட்ட? குழம்புல தண்ணி ஊற்றவா? நீ போய் வீடு சேர விடிஞ்சிரும்பு இருக்கு மெதுவாக போ. ஆமாம், பக்கத்தில் பள்ளம் மேடுலாம் இருக்கும். அதனால அந்த பிள்ளைய கூப்பிடவா? ஆமா, கூப்பிடுங்க. என் மேல ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு. எனக்கு ஒரு இது என்ன இது? காதல். என் அம்பை அந்த பிள்ளை மேல செலுத்துகிறேன். ஆமாங்க, அம்பதான் முறிஞ்சு வச்சாம். என்ன சும்மா சொல்லாதீங்க, ராமதாஸுக்கு தான் முறிஞ்சது. எனக்கு அப்படியே இருக்கு. என்ன குளிச்சாமி, நம்மள அப்பா 4 சவத்துக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் காட்டுல திறந்து விட்டுருக்காரு. திறந்து எதா? என் மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல. ராதா செல்வியை நினைக்கையில டப்பு டப்புன்னு எந்திரிக்குது. டப்புடா தூக்கத்துல முழிச்சிடுறேன். சரி, ஆமா. 6 மாதம் ஆச்சு. எங்க ஒன்று ராமதாஸ் உனக்கு தான் போச்சு, என்ன சொல்லக்கூடாது. என்னடா சொல்லு. அடியே அவளே இவளே ஆட்டா. ஆமா, அபிதா குஞ்சலம்பா. வாங்க மாமா. வாங்க சுலுத்தான் பாய். வாடி பிராய்லர் கோழி முட்டை. சுலுத்தான் பாய் முட்டை. ஆமா, எங்க அப்பா நம்பிராசம் விட்டு வந்தார்ல. வந்தா நீ எனக்கு சின்னம்மா வேணும். சின்னம்மா இல்ல, பெரியம்மா தான் இருக்கும் உனக்கு. பெரியம்மாண்டாலும் நான் பையன் மாதிரி உங்களுக்கு. நான் பால் கேட்பேன். பால் இல்ல, மாடு வத்து மாடா போயிருச்சு. தண்ணி அடிச்சு கூட பீச்சுக்கிறேன். நீ எந்த ஜென்மத்துல இழுத்தாலும் வராது, ரத்தமாத்தான் வரும். தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. குளிச்சாமியை போய் இழுத்து விடு வரும். அதனால நம்ம 2 பேரும் தனியா வந்திருக்கோம். தனியா போய். ஆமா, உன்னை நான் காதல் பண்ண. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. முதல்ல வெக்கமாத்தியா இருக்கும், அப்புறம் போக போக சரியா போய் பயமா இருக்கு மாமா. முதல்ல பயமாத்தியா இருக்கும். கூலிச்சாமியை கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவோம். எதுக்கு மாமா? வர்றவங்க எல்லாம் அடிச்சு வரட்டிடுவேன். மாமா, அந்த கல்யாணம்னு சொல்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணி அப்புறம் இந்த இன்னொன்னு செய்வாங்களே, அது என்னங்க மாமா? ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட்ல நைட்டா? ஆமா, நம்ம முதலிரவுக்கு 2 பேர் தான் யூடியூப் எடுப்பாங்க. அவரு தான் மைக் செட்டு. ஆமா, இசைக்கலைஞர்கள். உங்க வீட்டுல இருந்து ஒரு பொங்க பானையில அதிரசமும் முறுக்கும் கொடுப்பாங்க. அந்த அதிரசமும் முறுக்கு எதுக்கு மாமா கொடுக்குறாங்க? அதிரசத்தை தின்னுட்டு நம்ம வாழ்க்கையில இனிப்பா வாழணும். ஆமா, முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் தின்னுட்டு நீ புருஷனை அதிகமா பேசியிருந்தா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு இடியாப்ப கட்டன்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல தெரியுமா? இடியாப்பத்தை புளியிற மாதிரி உன்னை நாங்க புளிஞ்சிருவோம். ஆமா, காலில் எதுக்கு மிஞ்சி ஓடுறாங்க தெரியுமா? மிச்சம் வச்சா உன்னை மிஞ்சி மாதிரி மாற்றுறது. 2 பேரும் என் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல சங்கத்திலேயே சொல்லிட்டாங்க ராமதாஸுக்கு பழமே இல்லை. எனக்கு மாமா. ஆமா, பழம் இருந்தா தான் எதிரியை சமாளிக்க. அந்த பழம் என்னைக்குமே சரியான பழம் தான். ஆமாமா, எல்லாரும் பழம் வச்சிருப்பாங்க. நம்ம பழம் வித்தியாசமான பழம். என்ன பழம்? நேந்திரம். ஆமா, நேந்திரமா? பூமியை பரசும், அந்த வாழை மரமே சாஞ்சிரும். கவட்ட கவட்ட குடுப்பீல குடுத்துருவில்ல. குளிச்சாமி இருக்கான் தாங்க. அதனால என் மனசுல நீங்க நடுத்தரமா விட்டீங்க. என்ன எத்தனை பாடகர் இருந்தாலும் அந்த டிஎம் சவுந்தரராஜனுக்கு சுசீலாவுக்கு ஈடு இணைய ஆகுமா? ஆகாதுல. அப்ப நான் பழசுல போவா? நீங்க எப்பவுமே பழசுல தான் போவீங்களா? ஆமா, பழசுல தான் டேஸ்ட் இருக்கும். பழைய கஞ்சிக்கு இந்த சிக்கன் ரைஸுக்கு எவ்வளவு இதான் சிக்கன் ரைஸ் அந்த நடந்து போகுது. சரிங்கம்மா. இப்ப ராமதாஸ் வாரி பாருங்க. ஆமா.
பழசுதான் பழசுதாமா ஆமா, நடுத்தர தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது ஆமா தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் மம்மி சிஸ்டர் வள்ளிக்கண்ணு ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சின் நக்கடி ஜிஞ்சின்னா சிஞ்சின் நாக்கடி சினக்கு நாக்கடி சிஞ்சின் நாக்கடி சிஞ்சின்னா எலெலங்குயிலே எலமலவையிலே அருள பாடும் அன்னமே வெயிலே வாழாத வாழ குறுத்து வாழே வருவானே மாமண்டாதே நான் வாழாத வாழ குறுத்து வாழே வருவானே தேடித்தானே சிஞ்சின் நாக்கடி சினக்கு நாக்கடி சிஞ்சின் நாக்கடி சின்னம்மா முத்து முத்தா பச்சரிசி பச்சது போல பல்வேறு செலவு வெண்ணரசி அது ஏடி மனசு மங்கு பட்டு படிக்கும் ராகா ஏத்தை மாங்கு பாட்டு படிக்கும் ராசா குழுக்குண்டு குழுக்குது ரோசா ஆன குயிலே அடிமையிலே சேலை எழுக்கு பாட்டு பாடும் கோயிலே உன்னைய நீ கண்டிவனே ஒன்று விடாம சொல்லி வச்சே ஏழேலங்குயிலே இளமலரையிலே அருள பாடும் மண்டமே ஓயிலே பொன்னைய நீ கன்னிமனோ ஓடுது பாரு திசைமெங்கோ கண்டுபுட்டா உள்ளத்தில் ஏதோ ஆசை பூரண உலகம் என இப்போது உன்னை சேர்ந்தால் போது பூரண உலகம் என இப்போது நான் உன்னை சேர்ந்தால் போது மலை இருக்கு வெறும் இருக்கு ஆழம் முழிக்க முகம் இருக்கு ஒன்றுக்குள் ஒன்னா சேர்ந்திருக்கு ஏலேல குயிலே இளவான மொழியும் ஆலேல பாடும் அன்னமே மொழியிலே வாழாத வாழ குறுத்தே மாலே மங்கினி தேடித்தானே வாழாத வாழ குறுத்தே மாலே மங்கினி தேடித்தானே சிஞ்சின் நாக்கடி சினக்கு நாக்கடி சிஞ்சின் நாக்கடி சின்னம்மா சிஞ்சின் நாக்கடி சினக்கு நாக்கடி சிஞ்சின் நாக்கடி சின்னம்மா இவ்வளவு ஆனந்தமா இருக்கு மங்களமா இருப்பாய் நம்ம வந்தா இடமே கலகலப்பா இருக்கணும். இருக்கணும். ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வரும்போது அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும். சோர்வே இருக்கக்கூடாது 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேணுமே. 16 பத்து பால் பண்ண வச்சு நடத்த வேண்டியது அண்ணா அப்பா வந்தாங்களா? அப்பா வந்தாங்க. விவரத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன தகவல் கேட்டு வந்தீங்க? கேட்டேன் என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேத்தையும் 3 பேத்தையும் நம்ம 4 3 7 பேத்தையும் 7 பேரையும் காட்டிக்கிட்டே போச்சுட்டாரு ஏய் என்ன காட்டிக்கிட்டு? திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போச்சு திறமைகளை காட்டிக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். நான் 3 பேர் மட்டும் செல்ல முடியுமா? எல்லோரும் இழைத்து கொண்டு செல்லலாம். வந்தமா வேலையை பார்த்தமா போனோமா. அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இடம் ரொம்ப அழகா இருக்கு. பேசிக்கிட்டே வந்தாச்சு. அடடடா என்ன ஒரு அழகு. நம்ம இடத்துக்கு வந்தால் நமக்கு தான் ரொம்ப சந்தோஷம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொங்குஞ்சு என்ன குஞ்சு? சரி கூட இந்த இடத்த வண்டிக்கிற ஆசையா இருக்கு. முதல்ல யாரா இருக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். உட்காந்து பாப்போமா ஏய் மனசுல உள்ள ஆசைங்க அதுக்கப்புறம் நம்மளோட இடத்தை வண்டிக்கலாம். எங்க பார்த்தாலும் பச்சை பசல புல்வெளி கொட்டப்படும். மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும் மயில்கள் எல்லாம் அழகாய் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் அழகழகாய் பாடுவதும் மனங்கத்தி படலாம் சேர்ந்து டக் டக் என்று யோசையிடுவதும் மனசுக்கு திருப்தியா இருக்கு. என்னது திருப்தியா இருக்கு. எப்படிலாம் இருக்குன்னு முதல்ல ஆத்தால வணங்கி நம்மளுடைய அவளோட அணுக்கல்களும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்தா ஓ மனசு எப்படிமா இருக்கு? எனக்கு ஆத்தா வணங்க போறேன். நீங்க வந்தா மட்டும் அவ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னே. அதனால இந்த இடத்துல கொஞ்ச நாளாவே முட்டை மாதிரியே இருக்கு. உனக்கு முட்டை
பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு கரையில் பாகு வச்சு பாகம் வச்சு கிடிச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாயே. மதுரை மாறி கொழுந்து வாசாத்து உன்னுடைய மதுரை மாறி கொழுந்து வாசாத்து உன்னுடைய மதுரைக்கு சிறப்பே மறிக்கொள்ளுதுதான். ஆமா. என்ன ஒரு அழகான இந்த மானாமதுரைக்கு சிறப்பே குண்டு மல்லி மண்பாண்டம். அந்த மல்லின்னு சொல்லுவாங்க, மானாமதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், அதனால இந்த இடத்துல இப்படி எல்லாம் சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் இப்படி கலகலப்பா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தை நம்ம தவற விட்ட பாத்தீங்களா? விளையாட்டு போக்குல இருந்துட்டோம். கொஞ்சம் காரியத்தை கண்டாரு. நிறைய பச்சைகள் எல்லாம் கூட்டமா வந்திருக்கு. நம்ம இடத்துல உள்ள பச்சையை தான் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய பச்சைகள். பச்சையெல்லாம் போயிடாத அளவுக்கு போகாதுல. அலலம் 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 போட்டுட்டு மாலலம் இதான் கட்டலாங்குளத்துல உடனே போட்டாங்களா? ஏனே பறவைகளா அப்பா நம்பிராஜ் என்ன சொல்லிருக்காரு? அப்பா ஆடி பாடி வேலை செய்ய சொல்லிருக்காரு. 5000 ஓவா வாங்குறீங்களா? குளுரா எல்லாம் சிரிக்கிறாங்கனே. என்னன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? 10 500 ரூபாய் நோட்டு. சரி பாருங்க. குடுக்குற காய் எரியுதா? எரியல. இல்ல கோயில்ல போய் அள்ளி வைக்க போறியா? ஆடி பாடி பறவைகளை வெட்டணும். தாய்மார்கள் எல்லாம் வள்ளி ஆடித்தான பறவை வெட்டணும். இல்ல அப்பலாம் அவங்க சொல்லல. ஆடணும். ஆடணும் மத்தா. ஆமா. என்ன பத்தா அத்தை என்ன பத்தா ராஜா நீ தண்ணியை மத்தியமா நிறைய குறைய தண்ணி ஊத்தி வச்சுக்க. இன்னைக்குதான் இவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மகளிர்லன்னு இப்படி இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஊர்ல தாய்மார்கள் வரவே மாட்டாங்க.
அதனால இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஆடுங்கள் சகோதரியே ஆடுங்கள். அண்ணா மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி அவர்களுடைய விருப்பமே அதை நிவர்த்தி செய்யறது நம்மளுடைய கடமை. நீங்கள் ஆட வேண்டுமானால் நீங்க பாட வேண்டும். பெட்டிக்காரர் ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும். எங்க அப்பா பாட்டுக்கு உலகமே ராதா செல்வி பாவடை அவுத்து போட்டு ஓட ஏய், வேண்டும். ஏய், ஏய். ஏன் இந்த அக்கா நீங்க ஆடன்னு சொன்னோன்னே எங்க அக்கா எந்திரிச்சிட்டாங்க. கூடலூர் குண்டுமல்லி பால புடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டுமல்லி பால புடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ராம கஞ்சந்தள்ளி வாச கொத்தமல்லி வந்தே கஞ்சந்தள்ளி. கூடலூர் குண்டுமல்லி வாழ புடிக்க வந்த வள்ளி. நீ மட்டும் என் தங்கச்சி அடிக்க போற. நெத்தியில வச்சப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு முத்தமிழா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கூடப்பட்டு. நெத்தியிலே வட்டப்பட்டு பச்சைக்கே இஷ்டப்பட்டு. தங்கச்சி இல்லன்னு சொல்ற? தங்கச்சிதான். தங்கச்சி இல்ல. தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராத கொண்டாடும் வைகை நீரோடும் அங்கே ஆத்தோட மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். தங்கச்சி லம்புகள் கைய தங்கமன தங்க வளையல்கள் ஐயம் வந்தவன.
கைதட்டுக்கிட்ட எவ்வளவு ஆடி இருக்கு பிள்ளை. இருக்கட்டும் அண்ணே, நாடகம் பார்க்க வர்றது பெரிய விஷயம். அதனால அமைதியா இருப்பது நல்லது. அவங்க வீட்டுக்கு போகாத அளவுக்கு நம்ம கவலை பார்க்கணும். என்ன தூக்கம் வரும், கை காலை தட்டினாத்தான் தூக்கம் வராது. தூங்கினாலும் பரவாயில்ல, இங்கேயே தூங்குங்கத்தா. வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒத்தையில விட்டுட்டு போயிடாம தூங்குங்க. கொலுசுகள்லாம் பத்திரம். சரி கடா, காலம் போடுற குளிச்சாமி களவாண்டுருவேன். நீங்க உள்ளே சென்று காவலை பாருங்க. அன்பு திருமணத்தோட பாடலை பாடிட்டு வாங்க. கண்டிப்பாக பாடி ஆலோலம் தேசியும் தெய்வீகம் சேர்ந்து